இன்றைய தினம் மத்தியில் உள்ள சிபிஎஸ்இ அமைப்பானது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பிலே இந்தியை கட்டாய கல்வியாக, கட்டாய பாடமாக 6ஆம் வகுப்பிலிருந்து கண்டிப்பாக மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மை கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சிபிஎஸ்இனுடைய போர்டு அறிவித்திருக்கிறது. இது ஜனநாயக விரோத செயல். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை முழுமையாக புதுச்சேரி மாநிலத்தில் நாம் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்க்கிறது. நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் உள்ள போர்டின் அடிப்படையிலே நாங்கள் தேர்வு நடத்துகிறோம். சிபிஎஸ்இ பொறுத்தவரையிலே இந்தியை திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் என்ஆர் கட்சியோடு பாஜக இருக்கின்ற காரணத்தால் இந்தி திணிப்பை அவர்கள் எதிர்க்கவில்லை. ஏற்கனவே பலமுறை நாங்கள் கூறியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என்ஆர் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்தி திணிப்பு நடைபெறும், பாடத்திட்டத்தில் இந்தியை கட்டாயமாக்குவார்கள் என்று சொன்னோம். அது இப்பொழுது நடந்திருக்கிறது. இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ஆர் பாஜக அந்த கூட்டணி அரசு செய்கின்ற துரோகம். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து நான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே இருமொழி கல்வியை தான் நாம் ஏற்றுக்கொண்டோம். தமிழ் நம்முடைய தாய்மொழி, ஆங்கிலம் இணைப்பு மொழி. இந்தியை உருவாக எதிர்த்தோம். இந்தியை புதுச்சேரி மாநிலத்தில் விருப்பப்படுவர் படிக்கலாமே தவிர அதை கட்டாய பாடமாக ஆக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்தோம். அது மட்டுமல்ல, புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சாரத்தை உள்ளடக்கிய ஒரு மாநிலம். புதுச்சேரியை ஏற்கனவே பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியிலிருந்து நிறைய பேர்கள் பிரான்சுக்கு சென்று அங்கே பணிபுரிகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள், புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் பிரெஞ்சை பாடமாக எடுத்து பள்ளியிலும் கல்லூரியிலும் படிக்கிறார்கள். பிரெஞ்சு கலாச்சாரத்துடைய ஒரு ஜன்னலாக புதுச்சேரி மாநிலம் இருந்து வருகிறது. பண்டித நேரு அவர்கள் இதை வலிமையாக கூறியிருக்கிறார். புதுச்சேரி பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜன்னல் என்று பண்டித நேரு அவர்கள் பெருமையாக கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆட்சியில இவர்கள் என்ஆர் பாஜக அரசு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நுழைப்பதன் மூலம் பிரெஞ்சு படிப்பதை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள். பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க முடியாது, கற்றுக் கொடுக்க கூடாது, மும்மொழி கொள்கைதான் இருக்க வேண்டும், தமிழ், இந்தி, ஆங்கிலம் இந்த 3 மொழிகள் இருக்க வேண்டும், இந்தி கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி சுற்றறிக்கையை சிபிஎஸ்இ அனுப்பியிருக்கிறது. மத்திய பாடத்திட்டம் குழுவானது அனுப்பியிருக்கிறது. இதை நாம் முழுமையாக எதிர்க்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ், இணைப்பு மொழி ஆங்கிலமே தவிர இந்தி திணிப்பதை நாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்தி திணிப்பை ஏற்கனவே கொண்டு வந்த சமயத்திலே மிகப்பெரிய போராட்டம் புதுச்சேரி தமிழ்நாட்டிலே எதிரொலித்து அதற்கு பிறகு அது கைவிடப்பட்டது. இப்பொழுது மோடி அரசாங்கம் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்கிறார்கள். இந்தியை கட்டாய பாடமாக 6ஆம் வகுப்பிலிருந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதற்கு என்ஆர் கட்சி அதற்கு ஆமாம் சாமி போடுகிறது. இதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். இந்தியை விரும்புகிறவர்கள் படிக்கலாமே தவிர இந்தியை கட்டாய பாடமொழியாக ஆக்குவதை ஒரு காலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
இப்பொழுது தேர்தல் முடிந்த நேரம், தேர்தல் முடிந்து மறுபடியும் ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழ்நிலையில இடைக்காலத்தில் இதை நடைமுறைப்படுத்துவதை கண்டிப்பாக இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்ட குழு அதை நிறுத்தி வைக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்த பிறகு, புதிய அரசு வந்த பிறகு நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க ஒருபோதும் நாங்கள் விடமாட்டோம். ஏனென்றால் புதுச்சேரி மாநில மக்கள் இந்திய எதிர்ப்பில் இருக்கிறவர்கள். இந்தியை கட்டாயமாக திணிப்பதை ஒரு காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த புதிய பாடத்திட்டத்திலே இந்தியை புகுத்துவது, பிரெஞ்சு மொழியை கண்டிப்பாக எடுப்பது, இவைகளை எல்லாம் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையே நாங்கள் முழுமையாக எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.